செப்டம்பர் 27, 2025 கரூரில் நடந்த விஜய் கூட்டத்தில் நெரிசலில் சிக்கி கிட்டத்தட்ட ஒரு 41 உயிர்கள் இறந்து போயிட்டாங்க. இது ஒரு மிக துயரமான ஒரு சம்பவம். இந்த துயர சம்பவத்துக்கு பல காரணங்கள் இருக்கலாம். மக்கள் மேலே தப்பு இருக்கலாம், ஆளும் திமுக அரசு மேலே தப்பு இருக்கலாம், அதை தாண்டி ஏதோ ஒரு சதி கூட நடந்திருக்கலாம். பட் இதில் முதல்ல தன்னை அக்கௌண்டபிலிட்டியாக மாற்ற வேண்டியது விஜய் தான். ஸோ அது அவருடைய முதல் கடமை. பிகாஸ் தொண்டர் உங்களை பார்க்குறதுக்காக வராங்க. ஸோ அந்த அக்கௌண்டபிலிட்டியை ஏற்றுக்க வேண்டியது விஜயோடைய மிக முக்கியமான ஒரு கடமை. இந்த கிரைசிஸ் மேனேஜ்மெண்ட்டை ஒழுங்காக பண்ணாதோடைய விளைவு இன்றைக்கி கட்சி ரொம்ப கொலாப்ஸ் ஆகிருக்கு. மாவட்ட செயலாளர்கள் கைது செய்யப்பட்டிருக்காங்க, 2ஆம் கட்ட தலைவர்கள் தலைமறைவாக இருக்காங்க. ஸோ விஜயோடைய மிகப்பெரிய சவாலில் இனி வரும் காலங்களில் இந்த கிரைசிஸ் மேனேஜ்மெண்ட்டை எப்படி ஃபார்ம் பண்ணுறாங்க அப்படின்றது ஒரு மிகப்பெரிய சவாலாக இருக்க போகுது. குறிப்பாக இந்த கிரைசிஸ் நடக்கிற காலத்தில் ஒரு லீடராக எவ்வளோ மெச்சூர்டாக ஹேண்டில் பண்ணுறாரு அப்படின்றத மக்கள் பார்த்துட்டே இருக்காங்க. ஸோ இந்த இடத்துல விஜய் தன்னுடைய ஒரு ஆளுமையை வெளிக்காட்ட வேண்டிய இடத்துல அவர் அமைதியாக இருந்தது மூலயமா ஒரு மிகப்பெரிய ஃபெயிலியர் ஏற்பட்டிருக்கு.